ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 வெங்காயம் 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வேக விட்டுக்க போகிறோம். 6 விசில் வேக விட்டு எடுப்போம். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 4 முந்திரி, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆப்பத்தோடு தான் சாப்பிட போகிறேன். அதுக்கு மாவு ரெடி பண்ணி ஆப்பவும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு, பார்த்திங்கன்னாவே தெரியுது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து உங்கள் திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் அதுக்குள்ளே ஆப்பவும் ரெடி பண்ணிவிட்டேன். டைம் இல்லை, சீக்கிரமாக ஏதாச்சும் குழம்பு செய்யணுன்னா கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் செய்வீங்க. இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து குழம்போடு சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க ஆப்பத்தோடு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.